எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான சட்னியில் டே 2 என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் சட்னிங்க. இது நீங்கள் காலையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பருப்பு பொடி பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 4 குண்டூர் கார மிளகாவை எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 குழுக்கரண்டி பருப்பு போட்டுருக்கோங்க. அப்புறம் 1 குழுக்கரண்டி பாசிப்பருப்பு, கொஞ்சமாக அந்த கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த பருப்போட வாசனை சூப்பராக வரும். அந்த பருப்பொடி வதக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸில் புளிங்க, அதுக்கு மாதிரி 2 காஷ்மீரி மிளகா கலர் கொடுக்கறதுக்காக, அப்புறமா கொஞ்சம் சீரகம்ங்க. ஏன்னா கேஸ்ட்ரிக் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சூப்பரான அந்த ஃப்ளேவர், அந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் தொகையலாக தொட்டு கூட சாப்பிட்லாம். கட்டியாக தொகையலாக அரைச்சிங்கன்னா எந்த சாப்பாட்டுக்கு வேணால் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட நம்ம 4-5 பல்ல தேங்காய் வச்சு அந்த வதக்கினதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டியாக சாப்பிட்டா தொகையல், கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சட்னின்ற மாதிரி 2 விதத்தில் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாப்பாட்டுக்கும் தொகையெல்லாம் சூப்பராக சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் தாளிச்சு கொட்டி சாப்பிட்டிங்கன்னா சட்னியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி சட்னியாக தோசையில் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதய முருக சுவையுங்கள். தேங்க்யூ.